வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹென்னா வச்சு ஒரு ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஹென்னா லீவ்ஸை வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கலாம். பவுடர் வந்து ரொம்பவே நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும், கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம க்ரீம் வந்து மாஸ்க் வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், டேண்ட்ரஃபையும் ஹேர் ஃபாலையும் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. நமக்கு ஹேர் டேமேஜாக இருக்குன்னா இதை யூஸ் பண்ணும் போது ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஹென்னா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் டேரெக்டாக ரா ஹென்னா பவுடரை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்பவே ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளோட ஃபார்முலேஷனில் நம்ம நிறைய பட்டர்ஸ் அண்ட் ஆயில் சேர்த்துருக்கனால ட்ரை ஆகுன்ற கவலை கிடையாது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து ஒரு நல்ல ஹியூமக்டன்ட். நம்மளோட ஸ்கின்னையும் ஹேரையும் எப்போவும் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்மளோட மாய்ஸ்சரை லாக் பண்ணி தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா CAPB கோகாமிடோ ப்ரோப்பைல் பீட்டேன். இது ஒரு சர்ஃபெக்டன்ட், நேச்சுரல் சர்ஃபெக்டன்ட். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் இருக்க ஆயில்ஸ் அண்ட் டர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஹேரையும் கண்டிஷனிங் பண்ணி கொடுக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சோடியம் லாக்டேட். இது வந்து நம்மளோட ஹேரை மாய்ஸ்சராகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுருக்கு. ஸோ அதன் மூலியமாக நமக்கு ஃப்ரிஸினஸ்ஸு, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி கண்டிஷனிங்காகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா BTMS 50. இது ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எமுல்சிஃபையராகவும் ஒர்க் ஆகுது, கண்டிஷனிங் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை டீடாங்கிள் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஹேர் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சிட்டைல் ஆல்கஹால். இந்த இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளோட ப்ராடக்டை திக்கன் பண்ணி கொடுக்கறது மூலிமா நம்மளோட ப்ராடக்டோட டெக்ஸ்சரை என்ஹான்ஸ் பண்ணுது. இதன் மூலிமா ஈஸியாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ மாஸ்க் அங்கங்கே திட்டாக இல்லாமல் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகோ பட்டர் வந்து ஹேருக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேரில் இருக்க ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் தடுக்குது. இது ஒரு நல்ல டீப் கண்டிஷனிங் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ஹேருக்கு. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பாலிக்வாட்டனியம் 7. இதுவுமே ஒரு கண்டிஷனிங் ஏஜென்ட் தான். நம்மளோட ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவாக, என்விரான்மெண்டல் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த பாலிக்வாட்டனியம் 7 வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா விட்டமின் E ஆயில். இது வந்து நம்மளோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஹேர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேருக்கு ஒரு நல்ல ஷைனும் ட்ரைனஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த விட்டமின் E வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக ஃபைனல் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ். இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ். அப்படின்னா எல்லா மைக்ரோபியல் க்ரோத்தையும் வரவிடாமல் தடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறத ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லுவாங்க. இது மைக்ரோபியல் க்ரோத்தை தடுக்கிறது மூலிமா நம்ம ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமாகுது. இப்போது இந்த ஹென்னா ஹேர் மாஸ்க் வந்து ஃபார்முலேட் எப்படி பண்ணணும், என்னென்ன இன்க்ரீடியண்ட் என்னென்ன கிராம் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் ஏல பார்த்திங்கன்னா ஹென்னா எக்ஸ்ட்ராக்ட் 71 கிராம், கிளிசரின் 5 கிராம், CAPB 2 கிராம், சோடியம் லாக்டேட் 0.5 கிராம். இதுவே அடுத்தது ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தனி கண்டெய்னரில் இருக்கணும். ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா BTMS 50 6.5 கிராம், சிட்டைல் ஆல்கஹால் 4 கிராம், ஜாந்தன்கம் 0.2 கிராம், கோகோ பட்டர் 6 கிராம். ஃபேஸ் சியில் பார்த்திங்கன்னா பாலிக்வாட்டனியம் 7 3 கிராம், விட்டமின் E ஆயில் 0.3 கிராம், எசென்ஷியல் ஆயில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் 0.5 கிராம். இந்த வீடியோக்கு நம்ம TT எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் வந்து 1 கிராம். இப்போது இந்த மாஸ்க் வந்து எப்படி பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஹென்னாவோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்துக்கலாம். ஹென்னாவோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 150 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 5 கிராம் ஆஃப் ஹென்னா பவுடர் எடுத்துக்கலாம். ஹென்னா பவுட்ரு வந்து ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட க்ரீமில் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்
டெக்ஸ்சர் இருக்கும், இல்லைனா கொரன்னு ஸ்க்ரப்பு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரீசனால் ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறதுல அப்படியே தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ 150 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரில் 5 கிராம் ஆஃப் ஹென்னா வந்து பவுடரை ஆட் பண்ணி நல்லா எந்த ஒரு லம்பும் இல்லாமல் இந்த மாதிரி டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாயில் பண்ணணும். நல்லா சிம்மில் வச்சே பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி அது ஆஃப் த அமௌண்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதிலருந்து தேவையான அளவு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்க போகிறோம். அந்த எக்ஸ்ட்ராக்டில் நம்ம ஃபேஸ் ஏக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் தேவையோ அந்த இன்க்ரீடியண்ட்டை எல்லாமே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபேஸ் ஏல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹென்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் ஃபேஸ் ஏவோட மற்ற இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுங்கள். இன்னொரு பீக்கரில் நான் வந்து ஃபேஸ் பிக்கான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து BTMS 50 வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கூட ஃபேஸ் பியில் இருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தனித்தனியாக தான் இருக்கணும், ஏன்னா எப்படியோ ஃபைனலாக நம்ம மிக்ஸ் தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரே பீக்கரில் நீங்கள் ஆட் பண்ணி பாயில் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரீசன்னால் இது வந்து ஆயில் ஃபேஸ் தனியாக, வாட்டர் ஃபேஸ் தனியாக நம்ம வந்து செப்ரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த மாஸ்க் பொறுத்த வரைக்கும் 2 பீக்கருமே சேம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரு பீக்கரை நீங்கள் தனியாக பாயில் பண்ணி டிசால்வ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பீக்கரை தனியாக பாயில் பண்ணி டிசால்வ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் வரும். ஸோ அப்படி வந்ததுன்னா நமக்கு அந்த இடத்துல எமோல்சிஃபிகேஷன் சரியாக நடக்காது. ஸோ அதனால தான் ஆயில் தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கோ இல்லை தயிர் மாதிரி திரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் 2 ஃபேஸையுமே தனித்தனி பீக்கரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. தனி பீக்கரில் எடுக்கிறத விட ஒரே வாட்டர் பாத்தில் வைக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. அப்போ தான் வந்து சேம் டெம்பரேச்சரில் இருக்கும். எனிவே நம்ம எக்ஸ்ட்ராக்டை வந்து பாயில் தானே பண்ணியிருக்கோம், ஸோ அது ஹீட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. 2மே சேம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் எமோல்சிஃபிகேஷன் கரெக்டாக நடக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சுட்டேன். எப்போவுமே டபுள் பாயிலிங் கம்மியாகவே தண்ணி வைங்க, இல்லைனா அது கீழே கொதிக்கும் போது கீழே விழுந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம பாயிலிங் இதுவும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதை ஜஸ்ட் அடியில் இருக்கிறது வந்து பட்டர் வந்து செட்டில் ஆகிருக்கு, கோகோ பட்டர். அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு அது டிசால்வ் ஆயிரும். மெல்ட் ஆகி அடியில் போய் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் 2த்தையுமே மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆற விடக்கூடாது. அந்த ஹீட்டோடையே தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா 2மே எமல்சிஃபை ஆகணும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. 3 to 5 மினிட்ஸாவது நீங்கள் பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்மி குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா எமல்சிஃபிகேஷனுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். இதுவே நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 100 கிராம் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற குவான்டிட்டி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பெரிய பிளெண்டர் யூஸ் பண்ணுறதா பெஸ்ட்டு. அப்போ தான் எமல்சிஃபிகேஷன் ஈவனாக உங்களுக்கு வந்து நடக்கும். இல்லைனா எமல்சிஃபிகேஷன் சரியில்லைனாலே அங்கே ஃபைனல் ப்ராடக்ட் வந்து செப்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயில் செப்ரேஷன் ஆகும். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லோஷன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த டைம் அப்படியே நீங்கள் ஆற விட்டுறலாம். ஒன்ஸ் ஆறிடுச்சு, கூல்டவுன் ஆகிடுச்சுன்னா இப்போ நமக்கு லோஷன் கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இதை விட கொஞ்சம் திக்காக க்ரீமியாக நமக்கு தெரியும். நல்லா ஆற விடுங்க. கொஞ்சம் கூட ஹீட் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து ஃபேஸ் சியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் ஹீட்டாக இருக்கும் போது ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ப்ரிசர்வே ஆகாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதே மாதிரி ஃபேஸ் சியில் இருக்க மற்ற இன்க்ரீடியண்ட்டோட வேலையும் நடக்காது. ஸோ அதனால தான் கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து 100 கிராம் ஆஃப் குவான்டிட்டின்றனால நான் ஸ்பேச்சுலாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா இந்த டைமும் ஃபேஸ் சி ஆட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயில் இல்லாத ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஹேர் பேக்லாம் எப்படி போடுவோம் அதே மாதிரி போட்டுட்டு 20 மினிட்ஸ் வந்து தலையிலேயே சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பூவில் ரின்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லி 2 பண்ணணும். அப்போ தான் வந்து இது எஃபெக்டிவாக இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே 6 to 7 வீக்ஸாவது நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்.
இந்த ப்ராடக்ட்டோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, ஏர்டைட் கண்டெய்னரில் கண்டாமினேட் ஆகாமல் வைக்கிறீங்கன்னா 1 இயர் வரைக்கும் இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you.